இந்த புத்தம் புதிய ஆட்சி அமைந்த உடனேவே பல திட்டங்களை அறிவித்தாங்க. அதில் நாங்கள் 23 வருஷமாக டாஸ்மார்க் நிறுவனத்தில் தொடர்ந்து பணியாற்றிட்டு வரோம். எந்தவித சட்ட சமூக பாதுகாப்பும் இல்லாத சூழலில் 23 ஆண்டுகளாக நிறுவனத்தை சீரும் சிறப்புமாக தமிழக அரசின் அறிவுரையின்படியும் அனைத்து கட்டுப்பாடுகளின்படியும் தொடர்ந்து நடத்திட்டு வரோம். இந்த ஆட்சி பதவிக்கு ஏற்ற உடனே 717 கடைகளை உடனடியாக மூட உத்தரவிட்டின் அடிப்படையில் மாநிலம் முழுவதும் 717 கடைகள் மூடப்பட்டது. அதில் கோவை மாவட்டத்தில் வடக்கு தெற்கில் 69 கடைகள் மொத்தம் உடனடியாக மூடப்பட்டது. 300க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் அந்த சரக்கினைகளை பாதுகாத்து இப்போ எல்லோரும் கடையில் பாதுகாப்பாளராக இருக்காங்க. தொடர்ந்து அந்த சரக்குகளை குடோனுகளுக்கு கொண்டு போகணும். பாதிக்கப்பட்ட அத்துணை ஊழியர்களுக்கும் அரசு நிறுவனத்தில் காலியாக உள்ள அரசு நிறுவனத்தில் பணி நிரந்தரமாக வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையின் அடிப்படையிலும் ஊழியர்கள் 500 மீட்டருக்குள் இருந்த கடைகளையும் 500 மீட்டருக்கு மேல் இருந்த கடைகளையும் கள ஆய்வின் போது பல குறைபாடுகள் நடைபெற்றுள்ளது. தொடர்ந்து அரசு கடைகள் செயல்பட்ட இடத்தில் தனியார் மனமகிழ் மன்றங்கள் இப்போது வரை தொடர்ந்து மூடிய கடைகள் அருகில் செயல்பட்டு வருகிறது. இதை எல்லாமே மாவட்ட நிர்வாகத்துக்கும் ஊழியரின் நலம் சார்ந்த பணி நிரந்தர கோரிக்கைக்கும் மாற்று பணிக்கும் நாங்கள் மாவட்ட மேலாளரிடம் மனு கொடுக்க கூட்டுக்குழு வந்துள்ளோம். ஆட்சியர் அவர்கள் கள ஆய்வுக்கு சென்றுள்ளதால் நாளை மீண்டும் கூட்டுக்குழு அனைத்து டாஸ்மாக் சங்க கூட்டுக்குழு சார்பாக மாவட்ட ஆட்சியரை சந்திக்கிறோம். தொடர்ந்து மொத்தம் 1300 ஊழியர்கள் வடக்கு தெற்கில் பணியாற்றிட்டு இருந்தோம். தற்போது 320 ஊழியர்கள் டாஸ்மாக் கடையை மூடினால இப்போ பணி இழந்து உள்ளார்கள். இந்த ஊழியர்கள் அனைவருக்குமே 23 ஆண்டுகளாக பணியாற்றியதை கருத்தில் கொண்டு 23 ஆண்டுகளாக தொடர்ந்து எல்லா அரசுகளுக்கும் நாங்கள் வலியுறுத்தி கடும் போராட்டத்தின் வாயிலாக எடுத்துரைத்தும் வந்துள்ளோம். இப்போ எந்த விதமான ஆலோசனையின்றி தொழிற்சங்கத்தை அழைத்து பேசாமல் உடனடியாக மூடப்பட்ட அந்த ஊழியர்களுக்கு அரசு துறையில் மாற்று பணியை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை மாநிலம் முழுவதும் அனைத்து சங்கங்களுமே தெரிவித்துள்ளன.